பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், அல் மர்உ மமன் அஹப்பா, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவருடன் தான் நாளை மறுமையில் இருப்பார். இந்த ஹதீஸை கேட்ட நேரத்திலே என் கல்விலே ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவில்லை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமடியான மஹப்பத்திற்குரிய நபர்கள் யாரும் என்னிடத்தில் இல்லை. நான் சொர்க்கத்திற்கு போவேன் என்பது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன் என்னிடத்தில் சிறப்பு இருக்கிறது என்றால், என் பெருமானார் என் கல்வியினுடைய மஹப்பத்து கனியாக இருக்கிறார்கள். அவர்களை நேசிப்பதால் அவருடைய வாக்குறுதி உண்மை. சாதிக்கும் மஸ்துக்கு சாதிக்கும் மஸ்துக், உண்மை உரைத்தவர். நான் நேசித்தேன், நிச்சயமாக நான் அவருடன் மறுமையில் இருப்பேன் என்று எனக்கு உறுதியாக தெரிந்து விட்டது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். இந்த மஹப்பத்தை தான் மக்களே சஹாபத்துகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். ஹபீபாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அதிபு அவுலாதக்கும் பிஹுப்பி நபியிக்கும், ரசூலுடைய ஹுப் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளங்கள். இல்லைன்னு சொன்னா வேட்டையாடுற மாதிரி என்ன செஞ்சுட்டு போயிடுவான். மத்த தலைவர் ஆடல் பாடல்களும் கூத்தாடிகளுடைய எல்லா மக்களுமே ரசூலுடைய மஹப்பத் இருக்க வேண்டிய இதயத்துல வேற யாரையாச்சும் உட்காச்சிருவாங்க. நீங்க என்னுடைய மஹப்பத்தை சொல்லி சொல்லி கொடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.